எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், பில்லி சூனியம் இருந்தாலும், மந்திர கட்டுகள் இருந்தாலும், இரவுல தூக்க முடியல, இரவு நேரத்துல நான் படுத்தனா எல்லாம் பேய் கனவா வருது, செத்தவங்களா வராங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வேதனையோடு இருப்பார்கள். நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி, இயேசுவே எனக்கு மனம் இறங்குங்க, இயேசப்பா எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். அவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்துல வருவதற்கு நீங்கள் பொண்ணு கொடுக்க தேவையில்ல, நீங்க பணத்தை கொடுக்க தேவையில்ல, நீங்க பொருளை கொடுக்க தேவையில்ல, நீங்கள் எதையும் கொடுக்க வேண்டாம். ஆனா இயேசு கிறிஸ்து கேட்பது என்னன்னா ஒன்னே ஒண்ணு, அவர் உங்கள் இருதயத்தை கேட்கிறார். உங்கள் இருதயத்துல இயேசுவே என் இருதயத்துல வாங்கன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமா, இன்றைக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்தார். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், காந்தி தாத்தா, இன்னும் எத்தனையோ கலைஞர் மற்றும் எம்ஜிஆர் எல்லாம் செத்து போனாங்க. எல்லாருடைய கல்லறையும் பாத்தீங்கன்னா அப்படியே மூடி வச்சிருப்பாங்க, டைல்ஸ் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து போனார். நீங்க போய் இஸ்ரவேல் தேசத்துல அங்க எருசலேம்ல போய் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை திறந்து கிடக்கிறது. காரணம் என்ன? அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அருமையான இந்த ஊர் மக்களே, வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இயேசு உயிரோடு வந்தார். அவர் வந்து எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? இயேசு சாமி கும்பிடுறீங்க, இயேசு கோயில தான் இயேசுநாதர் இருப்பார், அப்படி அல்ல. உங்கள் இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு அருமையான தம்பிங்க, பள்ளிக்கூடம் போற சின்ன பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா, ஐயோ நான் படிக்க முடியல, என்னால எவ்வளவு மெமரி பண்ணி பாக்குறேன், மண்டையில ஏறவே மாட்டேங்குது, நாங்க டியூஷன் போறோம், பணம் கட்டுறோம், எல்லாம் செய்யறோம்னு அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. ஆனா எவ்வளவு பணத்தை கட்டினாலும், எவ்வளவு இருந்தாலும் கடவுள் அறிவும் ஞானமும் கொடுக்கலன்னா ஒன்றுமே இல்லை. அதனால நீங்க இருக்கிற இடத்துல நீங்க நான் ஒரு வேஸ்ட், நான் ஒன்றுக்கு உதவாத ஆளு, என்னால ஒன்றும் நடக்காது நீங்க நினைக்காதீங்க. கடவுளாகி இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு பெரிய கோடீஸ்வரனாய் மாற்ற முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா போராட்டத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளி இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க நம்புங்க, அவரை விசுவாசிங்க. ஒரு மனிதன் சொல்லுகிறார், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது போல நீங்க யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? ஆமா, எனக்கு ஐயோ எனக்கு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, எனக்கு பில்லி சுனி வச்சுட்டாங்க, ஐயோ எனக்கு விரோதமா எல்லாம் இருக்கிறாங்க நீங்க நினைச்சீங்களா, அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஆனா நீங்க சொல்லுங்க, எனக்கு யாரும் எதிரி இல்ல, எனக்கு யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உங்க இருதயத்துல நினைக்க பாருங்க, நீங்க வெற்றி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதனால ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம்,